ஹெல்தி, ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த கீரை இடியாப்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் எந்த டைப் ஆஃப் கீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து பாலக்கீரை ஒரு ஹாஃப் பஞ்ச் எடுத்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம் அண்ட் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் இந்த அரைச்ச கீரையை ஊற்றிட்டு ஒரு 5 to 7 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ அண்ட் 1 வயசு மேலே இருக்க குழந்தைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு. 1 கப் இடியாப்ப மாவுக்கு எனக்கு 1.25 கப்புக்கு இந்த தண்ணி தேவைப்பட்டதுங்க. சுட சுட அந்த தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இடியாப்ப மோல்டுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 minutes ஸ்டீம் பண்ணாலே போதும். இடியாப்பம் மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சு கொடுப்பேங்க. ஸோ இது தேங்காய் பால், ஸ்டூ, குருமானு எது கூட வேணால் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.